எவ்வளவு ஒரு மம்மதி இருந்தால் என் தந்தையை கொண்டு கொடுத்திருப்பாய். என்னுடைய இனத்திலே வந்து என்னை பார்த்து மூடனை அளிக்கின்றாயே, நீ யார்? எதற்காக இங்கு ஓடி வந்தாய்? நான் யார் தெரியுமா? யார்? சற்று நேரத்துக்கு முன்பாக எங்கே வந்தாய்? நமது முன்னணிக்கே ஓடி வந்த காரணத்திலே என் தந்தையை கொண்டாகி அந்த ஜமதக்கிரி மாமனிவர் பெற்றெடுத்த மகன், நான்காவது மகன் நான் தானா பரசுராமன். அப்படி என்றால் நான்காவது மகன் பரசுராமன். சரி, நீ எதற்காக இங்கு ஓடி வந்தாய்? உன்னை கொல்வதற்காகவே வந்திருக்கிறேன். என்னை கொல்வதற்காகவா? என்னை கொல்ல உன்னால் முடியுமா? ஏன் முடியாது? முடிந்தால் உன்னை அழிப்பதற்காகவே பிறந்தவன். அப்படியா? ஆமா, உன்னோடு வந்த நம்ம எங்க அவனை கூப்பிடா. அவன் தான் நைட்ல இருந்து இந்த கார்ல மீதி அங்க நம்ம படை வீரர்களெல்லாம் உணவு வேண்டும் என்று குடிலுக்கு சென்றோமே, குடிலுக்கு சென்றோம் அல்லவா? அந்த குடிலே தேவையான உணவுகளை ஒரு முனிவர் கொடுத்தார். அந்த காமதேனு பசுவை நம் கருத்துல ஒப்படைக்க கேட்டோம். கொடுக்க மறுத்து விட்டோம். என்ன ஒரு ஆணவம் இருந்தால் என் தந்தையை நீங்கள் கொண்டு குவித்திருப்பீர். அப்படியா? சென்று மெட்ரோவுக்கு ஓடுவா. என்ன பாட்டு புரியுற மாதிரி வேற பாட்டு பாரு. வேற பாட்டு பாடு. யாரவன் ஜுஜிபி எப்பேற்பட்ட ஆளாண்ட நீ காவல்காரனா? 1000 களமுள்ள இடத்திலே காலையில மாயில பாத்துல யூஸ் வந்துடாவா? கிளாஸ் யூஸ் வந்துடா, சைடிஸ் ஊரக்காய் இதெல்லாமா கேக்குறாங்க உன்ன. ஏய் நில்லடா, அத பாரு. நில்லடா உன்னை நிக்க வச்சு நிர்வாணம் பண்றோம். நீயே பண்ணி விட்டுறியப்பலாம். உடனே யார் எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது. ஐயா பேசணும். ஏதோ பிடிவாதம் முடிந்தால் என் பாதத்தில் பணிந்து விடு. தருகிறேன் உயிர்ப்பிச்சு ஓடிவிடு. ஓடா போக்கத்துபடி. பாதத்திலே பொடிய புறப்படை புறக்குலைவான புறசுராமன். ஒரு வீணுக்கு போர் போட்டு விட்டால் ஒன்று வெற்றி பெற வேண்டும். அது பார்த்தையா அந்தரத்திலே அபிமானம் இருக்கின்றார். என்னையா ஏற்ற பிடிவாதம் மரியாதை வந்தவனை பார்த்து போய் வந்தவனை பார்த்து நான் செல்வதா? முன் வைத்த காலை பெண் வைத்த துணித்தவனை பணிந்துள்ள பகர முட்டாளை உன் வாழ்க்கை ஏற்றுவல் புரியாது. நீயா நானா என்று ஒரு வீரனுக்கு போர் பண்ணி விட்டால் ஒரு வெற்றி பெற வேண்டும். இல்லாவிட்டால் வீர மரணத்தை செல்விடும். வாடா நீயா வாடா சம செய்தி மனையா மடையா
டேய் லைட் மாதிரி அடி போய் அவனை போட உள்ள மணி 7 மணி ஆகுது நச்சு நிறுவனம் பண்றானா ஏமா கொஞ்சம் அடையாமா நீ ஒரு ஆள் தானே ஆடிக்கணுங்க நீயா நடந்தா அடக்குறடா ஐயா நடந்த கதை இதுதானா? இப்போ நீங்க கேட்டீங்கல்ல? ஆமா. இந்த நடந்த கதை இதான். அப்படியா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பாக. எல்லா விளக்கத்தையும் உங்களுக்கு அடுத்து சொல்லிட்டேன் நானு. இதுதான் நடந்த கதை. பாரெல்லாம் பணியும் சக்தி பைரவி கௌரி அல்லவோ பாரெல்லாம் பணியும் சக்தி பைரவி கௌரி அல்லவோ தாலிலை மரமாயனை தாலிலை மரமாயனை ஜெகன்னே சோதனையோ நீலிக வாலி மகேஸ்வரி சீலினி நாரண சோதரி இடையானா ஏனா சீலினி நாரண சோதரி இடையானா காட்சி மதுரை காட்சியிலே கடுமையான தவநிலையே காட்சி மதுரை காட்சியிலே கடுமையான தவநிலையே கீர்த்தி பெற்ற தில்லையிலே என்னங்க சார் அதுக்குள்ள பேரன்புமிக்க பெரியவர்களே, அன்பார்ந்த நாடகலா ரசிகர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரத்தை கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடகத்தினரால் ரேணுகாம்பாள் சரித்திரம் என்ற நாடகம் இந்த காட்சியுடன் ஏற்பட்டது. எங்களுக்காக அறுசுவை உணவளித்தவர்களுக்கும் ஒளிவழி அமைத்து கொடுத்தவர்களுக்கும் இந்த மேடையை அமைத்து கொடுத்தவர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் எங்களுக்காக நல்ல அழைப்பு தந்து ஆதரவு தந்த இன்னும் ரங்கநாதன் செல்வி குடும்பத்தாரர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு காட்சி நிறைவு பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.